தேவையான அளவுக்கு ரொம்ப இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் கையால் இது பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகம் சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா இது பண்ணக்கப்புறம் மீன் எடுத்து நல்லா அதில் போட்டு பெரட்டணும். நல்லா அந்த மீன் உள்ளாக எல்லா இடத்துல இது பண்ணால் தான் மீன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா மீனையும் நல்லா நம்ம இது பண்ணி வச்சிடணும். ஒரு 50 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை எடுத்து நல்லா எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கிறணும். எண்ணெய் கொதிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து தோசைக்கல்ல மீனை ஒன்று ஒன்றா போடுங்க. அது நல்லா முறிஞ்சு வருது பாருங்க. மீன் பொரியிற இடைவெளியில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இதான் நாங்கள் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு